ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா எங்கே வந்துட்டு இப்படி போஸ் கொடுத்துட்ருக்கேன்னு பார்க்கிங்களா? அதாவது வந்து இப்போ இது முடிஞ்சு இந்த பொருட்காட்சி முடிஞ்சு சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி அப்படிங்க தான் நேம் நினைக்கிறேன். நிறைய இடத்துல கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டங்கள்லேயுமே வந்து நிறைய கட் அவுட் வச்சுருந்தாங்க. நம்ம கன்னியாகுமரியிலேயுமே அங்கே எங்கேன்னு சொல்லி நிறைய இடத்துல இந்த பொருட்காட்சி கட் அவுட் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நாங்களுமே இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் நிறைய பேர் வீடியோ வேறு போட்டிருந்தாங்க. வீடியோலாம் பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே நம்மளும் போய் பார்க்கலாமே, நம்மளும் இது சீசன் தான், இந்த நேரத்தில் வந்து பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டாங்க நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு. இந்த பொருட்காட்சியிலே மெயினாக வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடல் ஷோ தான். இது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், மொபைலை வச்சுட்டு எல்லாருமே இங்கே தான் கூடி நின்னாங்க. இந்த ஒரு இடத்துலேயும் தான் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இதை கிட்ட போய் பார்க்குறதுக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் நின்னோம். பாருங்கள் எவ்வளோ பின்னாடி தள்ளி நிற்கிறோம். ஒவ்வொரு ஆளாக பார்த்துட்டு செல்லெல்லாம் வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் வந்து நாங்கள் போய் எடுக்கிறோம். ரொம்ப லேட் ஆச்சு. இந்த இடத்துல தான் வந்துட்டு எங்களுக்கு நிறையா லேட் ஆச்சு. ஏன்னா போய் பார்க்குறதுக்கு வந்து ஆசையாக இருந்த பிள்ளைங்களும் அதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. அவங்க ஹாய் சொல்லுவாங்க, அந்த கடல் கன்னியா உள்ள விளையாடுறாங்கல்ல, அவங்க ஹாய் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு பிள்ளைங்க ஆசைப்பட்டதுனால ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். சரி எப்படியோ சரி கிளம்பு, நாங்களும் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்துட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்தாச்சு. இது ரெண்டாவது, இது என்னன்னே தெரியாது. ஏதோ வந்து இயற்கையெல்லாம் கிடையாது, எல்லாம் வந்துட்டு செயற்கை தான். லைட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லாயிருக்கு. எல்லோரும் கையில் வச்சு வீடியோ தான். ஆனால் வந்து நேரில் பார்க்குறத விட எல்லோரும் வீடியோ தான் நிறையா எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் பொறுமையாக பார்ப்பாங்களோ என்னமோ தெரியல. எல்லாருமே வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தாவ. சின்ன பிள்ளைங்களாம் ரசித்து வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த இடம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இது என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நானுமே வந்து அதில் நிறைய நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தது. என்னது இது எப்படி வச்சுருக்காங்க, என்னது வித்தியாசமாக இருக்கே. அந்த எல்லாமே லைட்டு தான். அந்த லைட்டு எரிகிறது பார்க்கறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இனி இதெல்லாம் பார்த்தது போதும், இனி இதிலே நின்றுட்டு இருந்தால் வீட்டுக்கு போக வேண்டாமா? மணி இப்போவே கிட்டத்தட்ட 7:30 ஆகிட்டு. வாங்க போவோம், இதே பார்த்துட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வெளியே வந்தால் இன்னும் ஒன்று வந்து வெளியே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதை பாருங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸ் மாதிரி. ஃபால்ஸு அந்த அருவியிலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதை பாருங்கள், அந்த லைட்டெல்லாம் அங்கேயுமா போயிட்டு வருது. அது அந்த ராத்திரி நேரத்தில் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆஹா, என்னடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கிட்ட போய் இருந்தால தண்ணியில் கொஞ்ச நேரம் கால் நினச்சி விளையாடிட்டு இருந்தோம். எல்லாருமே தண்ணியில் கால் நினச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் வந்து கால் நினச்சி விளையாடுவோம். கால் நினச்சி விளையாடியாச்சு. அதுக்கப்புறமா வந்து உள்ளே வரும்போது இன்னைக்கு கடைகள் வர ஆரம்பிச்சிட்டு, பொருட்காட்சினாலே கடைகள் தான் மெயினாக இருக்கும். எல்லோரும் வந்து பொருள்லாம் பார்த்து வாங்குவாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸ்ப்ரே வந்து வாங்கினோம். ஸ்ப்ரே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வாங்கினோம். பிள்ளைங்க ஆசைப்படுவாங்கன்ட்டு ஸ்ப்ரே வாங்கிட்டு அப்படி உள்ள நல்லா கூட்டம். அப்போ உள்ளே போக முடியாது. நம்ம நடக்கண்டா, நம்மளே பிடிச்சி தள்ளி கொண்டு வெளியே விட்டுருவாங்க. நம்ம நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி பார்த்துட்டு வெளியே வரும்போது பிள்ளைங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த பொட்டேட்டோ ரோல் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே போனாலுமே எங்கள் பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நானுமே கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா எங்கள் தம்பி ஃபேமிலி இருந்துச்சு. எங்கள் தம்பி ஒய்ஃபு, அப்புறமா அவன் பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அது வேற கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடினோம். இந்த மாதிரிப்பட்ட விளையாடுறதுலலாம் நான் இருக்கவே இல்லை. எதுலேயுமே நான் இருக்கவே இல்லை. என் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் எனக்கு இதிலலாம் இருந்தால் என்னமோ தெரியல, தலை சுற்றி வாந்தி வர மாதிரி இருக்கும். அது சுற்றிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இதிலலாம் ரொம்ப
விளையாட மாட்டேன். அவங்க தம்பி பிள்ளைங்கலாம் விளையாடுனாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் 2வது உள்ளவ எங்கள் மர்ஷி மட்டும் நல்லா விளையாடிட்டு இருந்தா. அவங்க விளையாடுறத இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இவ வந்து ரொம்ப விளையாடணும்னு ஆசைப்பட மாட்டா. ஏதாவது சாப்பிட அவளுக்கு வாங்கி குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா அது சாப்பிடுவா. நல்லதா எதுவும் சாப்பிட மாட்டா. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பா. அவளுக்கு இந்த மாதிரி ராட்டு அதுலலாம் அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. விளையாடணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டா. அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. நான்லாம் இது இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்க்கல. நான் பொருட்காட்சி ரொம்ப போக மாட்டோம் இல்லையா? பொருட்காட்சி போனாலும் இந்த மாதிரி வந்துட்டு ராட்லலாம் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் வந்து எதில் இருந்தாலுமே ரூ. 100 ரூ. 150 தான். அதுக்கு கீழே இல்லவே இல்லை. எல்லாம் ரூ. 100க்கு மேலே தான். எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து 2வது உள்ளவா எல்லாத்துலேயும் இருக்கணும்னு ஆசைப்படுவா. அவளுக்கு அதில் இருந்துக்கிட்டு வந்தால் தான் திருப்தியாக இருக்கும். இல்லைனா வீடு வர்றது வரைக்கும் அந்த மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுருப்பா. அதனால வந்துட்டு ரூபாயெல்லாம் பார்க்குறது கிடையாது. அவளுக்காகவே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரூபா கையில் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அவள் மட்டும்தான் இந்த மாதிரி இதிலலாம் இருந்து என்ஜாய் பண்ணுவா. அதனால பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாடி முடிச்சாச்சு. மணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிற்று. இனி ரொம்ப டயர்டாகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது பார்த்தா எனக்கு போட்டு ஓட்டணும் மாதிரி இருக்குது. வாங்க இந்த ஒன்று விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொன்னாலும் முன்னாடி தண்ணியே இல்லை. ஏதோ கொஞ்சம் தான் தண்ணி போட்டிருக்காங்க கீழே. ஏதோ இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு இதில் இருந்தே ஆகணும். சரி நான் இந்த ஒன்றுலையும் இருக்கலைனாக்கா அப்புறமா வீட்டில் போய் சண்டைக்கு வருவாளே, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருப்பா. சரி விளையாடிட்டு போட்டு இந்த ஸ்டேஜில் தான் விளையாட முடியும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா அவளுக்கெல்லாம் இது விளையாட முடியாது. மூத்தவளுக்குமே முன்னாடி இதெல்லாம் விளையாடுவா. இப்போ வளர்ந்ததுனால அவளுக்கே விளையாட முடியலை. சரி அப்போ அவங்க ஆசைக்கு விளையாடட்டுன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு விட்டாச்சு. மணி கிட்டத்தட்ட இப்போ 9:30 மணி இருக்கும். இனி நம்ம கிளம்பலாம். எனக்குன்னு நான் எதுவுமே வாங்கவே இல்லை. எல்லாமே பிள்ளைங்களுக்காகவே எனக்கு நான் செலவு பண்ணேன். எனக்கும் என் வீட்டுக்காருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமல் எங்கெங்கே போய் டீ, ஐஸ்கிரீம் இப்படி இந்த இது என்னது இது பாப்கார்னா ஏதோ ஒன்று ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் வந்து அங்கே இங்கேயுமா போய் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவாங்க. நான் பிள்ளைங்களுக்கு காவலாக நின்ன இடத்துலையே தான் நின்றுட்டே இருப்பேன். நான் இருக்க இடம் கூட இல்லை. கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு 4 மணி நேரம் உள்ளே சுற்றிருக்கோம். சரி இனி வீட்டுக்கு போகலாம். பாய். ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப டயர்டாகியாச்சு.